ஒரு நிமிடத்தில் தூங்க முடியும் என்று சொன்னா நீங்க நம்புவீங்களா? பல பேர் இரவு 11 மணிக்கு தூங்க போறாங்க. ஆனா தூக்கம் வருவதோ 12 மணி, இல்ல 1 மணி, இல்ல சில பேருக்கு 2 மணியும் ஆகும். மொபைல் போன கீழ வச்ச பிறகும் மூளை மட்டும் ஆஃப் ஆக மறுக்குது. ஆனா ஒரு ஆச்சரியமான உண்மை என்னன்னா, உலகின் சில ராணுவ வீரர்கள், விமானிகள் மற்றும் உயர் அழுத்த சூழலில் வேலை செய்பவர்கள் சில வினாடிகளிலிருந்து ஒரு நிமிடத்துக்குள்ள தூங்கறதுக்குன்னு பயிற்சி செய்றாங்க. அது எப்படி சாத்தியம்? இன்று இந்த வீடியோவுல ஒரு நிமிடத்தில் தூங்க உதவும் அறிவியல் ஆதாரமுள்ள முறைகள், தூக்கம் வராம தடுக்கும் மறைமுக காரணங்கள் மற்றும் மருத்துவரா நான் பரிந்துரைக்கும் நடைமுறை ரகசியங்களையும் பார்க்கலாம். வாங்க இந்த வீடியோவை முழுமையா பார்த்தா இன்று இரவே உங்க தூக்கத்தின் தரம் மாறக்கூடும். ஏன் நமக்கு தூக்கம் வரமாட்டேங்குது அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல ஒரு மிகப்பெரிய தவறான நம்பிக்கையை நம்ம உடைக்கணும். தூக்கம் என்பது நம்ம செய்யறோம் செயல் அல்ல. தூக்கம் என்பது நம்ம உடல் தானாகவே உருவாகும் ஒரு உயிரியல் செயல்முறை. நாம தூங்க முயற்சிக்கிறோம். ஆனா உடல் விழித்திருக்க முயற்சிக்கிறது. அதனாலதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. உங்க மூளை இப்பொழுது ஆபத்தில்ல என்று நம்புகிறதோ அப்பதான் அது தூக்கத்தை அனுமதிக்கும். ஆனா இன்றைய வாழ்க்கையில் மொபைல் திரைகள், அதிக ஒளி, வேலை அழுத்தம், பணக்கவலை, சமூக வலைதளங்கள் மற்றும் குடும்ப பிரச்சனை இவை அனைத்தும் மூளைக்கு ஒரு செய்தியை அனுப்புது. இன்னும் விழிச்சிரு, இன்னும் வேலை இருக்குது. அதனால உடல் சோர்வாக இருந்தாலும் மூளை தூங்க மறுக்குது. ஒரு நிமிடத்தில் தூக்கத்தின் ரகசியம் மூளையை ஏமாற்றுவது அல்ல, அமைதிப்படுத்துவது. பலர் கண்களை மூடி தூங்க முயற்சிக்கிறாங்க. அதுதான் தவறு. எனக்கு தூக்கம் வேண்டும், இன்னும் தூக்கம் வரல, நாளைக்கு வேலை இருக்கே அப்படின்னு நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சாலே இதனாலதான் கார்டிசோல் என்ற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாகுது. தூக்கம் இன்னும் தள்ளித்தான் போகுது. இதற்கு அறிவியல் கூறுவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தூக்கம் வரணும்னா சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் குறையணும். அதாவது ஃபிளைட் மோடுக்கு போயிடணும். பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் இயங்க வேண்டும். அதாவது ரிலாக்ஸேஷன் மோடு ஆன் ஆகணும். இப்ப இதற்கான மிக பிரபலமான முறைய ஒண்ணு பார்ப்போம். அதுதான் பிரீத்திங் டெக்னிக், மூச்சு பயிற்சி. இந்த முறைய உலகம் முழுவதும் பல மருத்துவ நிபுணர்கள் பரிந்துரைக்கிறாங்க. செய்வதும் ஈஸி தான். 4, 7, 8 அப்படின்னா மூக்கின் வழியாக 4 வினாடி சுவாசிக்கணும். 7 வினாடி மூச்சை தக்க வைக்கணும். 8 வினாடி மெதுவா வாயின் வழியாக வெளியேற்றணும். மீண்டும் இதையே செய்யணும். ஏன் இது வேலை செய்யுதுன்னா, ஏன்னா மெதுவா நம்ம காத்த வெளியேற்றும் போது வேகஸ் நர்வ் தூண்டுது. இதய துடிப்பும் குறையுது, ரத்த அழுத்தமும் குறையுது. மூளை பாதுகாப்பா இருக்கிறோம் என்று உணர ஆரம்பிக்கிறது. பலருக்கு இத 4 முதல் 8 முறை செய்தாலே கண்கள் சொக்க ஆரம்பிச்சிரும். 2வது மிலிட்டரி ஸ்லீப் மெத்தட், அதாவது ராணுவ வீரரின் ரகசியம். இப்பொழுது உலகின் மிக பிரபலமான தூக்க நுட்பத்தை பார்க்கலாம். அது மிலிட்டரி ஸ்லீப் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல முகத்தசையில முழுமையா தளர்த்தணும். நெற்றி, கண்கள், கன்னங்கள், தாடை அனைத்துமே ரிலாக்ஸ் பண்ண பிறகு தோள்பட்டைய ரிலாக்ஸ் பண்ணணும். கைகள், மார்பு, வயிறு, கால்கள், பாதங்கள், முழு உடலையும் நம்ம தளர்த்தணும். பிறகு மனதில் ஒரு அமைதியான காட்சியை கற்பனை செய்யணும். உதாரணமாக ஒரு அமைதியான ஏரி, அல்லது மழை பெய்யும் இரவு, அல்லது பச்சை மலைப்பகுதி. மூளை கவலையை விட கற்பனை காட்சிக்கு கவனம் செலுத்த ஆரம்பிச்சிரும். அதனால தூக்கம் விரைவா வர உதவி செய்யும். இப்பொழுது நான் மிகவும் பயனுள்ளதாக காணும் 3 வழியை பத்தி சொல்ல போறேன். 1, காக்னிட்டிவ் மெத்தட். அறையின் வெப்பநிலையை சற்று குளிர்ச்சியாக வச்சிருந்தா உடல் வெப்பம் குறையும் போது தூக்கமும் எளிமையா வரும். 2வது ரிவர்ஸ் பிளிங்கிங். அப்படின்னா
கண்களை மூடுங்கள். சில வினாடிக்கு ஒரு முறை மெதுவா கண்ணை திறந்து மறுபடியும் மூடுங்கள். சில நிமிடங்களே உங்கள் கண்கள் கனமா ஆரம்பிச்சிரும். 3வது, காக்னிட்டிவ் ஸ்டஃபில். மூளையை தூக்கத்திற்கு தயார்படுத்தும் ஒரு புதிய முறை. ஒரு வார்த்தைய நினைச்சுக்குங்க. உதாரணமா, மரம். இப்ப மாவில் தொடங்கும் பொருளை நினையுங்கள். மணி, மயில், மல்லிகை, மஞ்சள். பிறகு ஆவில் தொடங்குற பொருளை நினைக்கணும். மூளை ஒழுங்கற்ற சிந்தனை முறைக்கு மாறுகிறது. அது கனவுக்கு முன்பு ஏற்படும் இயல்பான மனநிலை போன்றது. இதுவும் தூக்கம் வர்றதுக்கான ஒரு வழி. மேல சொன்ன டெக்னிக் எல்லாம் ஃபாலோ பண்ணியும் தூக்கம் வராம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா, அப்ப எப்பொழுது மருத்துவரை சந்திக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தா, வாரத்துல 3 நாளுக்கு மேல தூங்காத இருந்தா, இல்ல 3 மாதங்களா சரியா தூக்கம் இல்லாம இருந்தா, இல்ல குரட்டை, மூச்சு திணறல், பகலில அதிக தூக்கம், காலை தலைவலி இருந்தா, இது சாதாரணமான தூக்கமின்மை இல்ல. இது ஸ்லீப் ஏப்னியா அல்லது பிற தூக்க கோளாறாக இருக்கலாம். அப்பொழுது மருத்துவருடைய ஆலோசனை மிக அவசியம். தூக்கத்தை கெடுக்கிற பல பேர் தினமும் செய்யற 5 தவறுகளை பார்க்கலாம். தவறு நம்பர் 5, படுக்கைய அலுவலகமா மாற்றக்கூடாது. படுக்கைனா தூக்கம் என்ற தொடர்பை மூளை இழக்கும். 4வது, தூங்க முடியவில்லையே என்று நம்ம கடிகாரம் பார்ப்பது. ஒவ்வொரு முறையும் நேரம் பார்ப்பது கவலையை தான் அதிகரிக்கும். 3வது தவறு, படுக்கைக்கு முன்பு அதிகமா உணவு எடுத்துக்கூடாது. செரிமானம் வேலை செய்யும் போது தூக்கம் பாதிக்கப்படும். 2வது தவறு, இரவு நேர காஃபி. கஃபின் 6 முதல் 8 மணி நேரம் உடல்ல இருக்கும். அதனால தூக்கமும் பாதிக்கும். முதல் தவறு, படுக்கையில் மொபைல் பார்ப்பது. திரையிலிருந்து வரும் நீல ஒளி மெலிட்டோனின் என்ற உற்பத்தியை குறைக்குது. அதுதான் தூங்குறதுக்கான ஹார்மோன். இப்ப உங்களிடம் ஒரு கேள்வி. உலகத்தில் மனிதர்கள் தூங்காமல் அதிக நேரம் விழித்திருந்த சாதனை எவ்வளவு தெரியுமா? அதன் விளைவாக அவரது மூளையில் என்ன நடந்தது தெரியுமா? சரி, இதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் சொன்னது போல 4, 7, 8 மூச்சு பயிற்சி இல்ல மிலிட்டரி ஸ்லீப் மெத்தட இன்று இரவே முயற்சி செய்து பாருங்க. உங்களுக்கு எந்த முறை வேலை செஞ்சது அப்படின்றத கமெண்ட்ல எங்களுக்கு சொல்லுங்க. நல்ல தூக்கம் என்பது ஒரு சுகம் மட்டும் இல்ல. அது உங்கள் மூளை, இதயம், நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் ஆயுளை பாதுகாக்கும் ஒரு இயற்கையான மருந்து. இன்று நன்றாக தூங்குங்கள். நாளை சிறப்பாக செயல்படுங்கள். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நல்ல தூக்கம் அவசியம். அது மட்டும் இல்லாம நம்ம உடலுக்கும் மூளைக்கும் சிறந்த ஓய்வு கொடுக்கறதே நல்ல தூக்கம்தான். நான் டாக்டர் அக்யூட். மீண்டும் ஒரு அறிவியல் உண்மையுடன் சந்திப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. இனிய இரவு, இனிய தூக்கம்.